நம்ம மக்கள் எல்லாரும் ஒரே ஊர்ல இருந்தாலும் மன்னர் எங்களை தனித்தனி தீவுகளாதான் தென்னந்தோப்புல சிறை வச்சிருக்காரு ஐயா. அவன் அந்த புற லாயத்துல ஏகப்பட்ட வப்பாட்டிங்களை கட்டி வச்சிருக்கிற கொழுப்புல ஒருவனுக்கு ஒருத்தியா வாழற நம்ம அன்புக்கொடி மக்கள் கழுத்துல தொங்குற தாலிய கண்ணு வச்சு அந்த சாமத்ரோகி மண்ண ஆளுங்க கொக்கி போட்டு இழுக்கிறாங்க சாமி. நாங்க கூடி பேசினா கழி கவுத்த சட்டி மாதிரி எங்க அவ ஆட்சி கவுந்துருமோன்னு எங்க குதவலைக்கே கத்தி வைக்கிறா சாமி. நாங்க கறக்கிற பாலை தப்பி தப்பி சாப்பிடுறாங்க சாமி. கிட்ட போனா தீட்டுன்னு தோலை உரிச்சு தவுல் அடிக்கிறாங்க. மொத்தத்துல எவன் தலைய நொங்கு சீவுற மாதிரி சீவாங்களோன்னு தெரியல சாமி. பொழுது போகலன்னா குடி வச்சு குத்துறாங்க, பிடிச்சு வச்சு அடிக்கிறாங்க ஐயா. கழிஞ்ச ஒடுக்கத்துக்கிழமை அமாவாசை அன்னைக்கு கொல்லைக்கு போறதுக்கு வெள்ளங்காட்டுல கொத்து வச்சுட்டு இருந்த இந்த கொப்புர வாயனை 2 சிப்பாய்கள் இருட்டு அடி அடிச்சுட்டு பெரிச்சாலின்னு நினைச்சு அடிச்சிட்டோம்னு சாவகாசமா சொல்லிட்டு போறாங்க சாமி. காப்பு கட்டி வைத்த மகன் கணப்பவுசா இருக்கின்றான். அவன் கொட்டம் குலைத்திடுவேன், குடிகெடுப்பேன். மாமுனி நான், அவன் பட்டம் பறித்திடுவேன், பாரா சிறை வைப்பேன். விளக்கின் ஒளி போல் வீரத்தனமாய் வாழுங்கள். மானமாக வாழ்ந்தால் மாழும் களி தன்னாலே. அவரவர் தேடும் முதலை அவரவரே வைத்து ஆளலாம். இனி எவருக்கும் நீங்கள் பதற வேண்டாம். நிச்சயமா நான் வேணா ஒரு கை பொழியவா? வேணா சாமி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? உன் கைப்பட்டு எங்க அழுக்கு துணியெல்லாம் வெளுக்கலாம். ஆனா என் கைப்பட்டு உன் பாரம் குறையதுல ஒண்ணும் தப்பு இல்ல. கொண்டா. வேணா சாமி. கொண்டா. முதல்ல சாமி போட்டு பேசுறத விடு. சாமினா நம்ம வைகுண்ட ஐயா தான். ஆமா, படித்துறையில் தான் ஒருத்தரும் இல்லையே. நீ ஒத்தக்கல்ல போட்டு செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி தோச்சிட்டு இருக்க. வா அந்த படித்துறைக்கு போவோம். ஐயோ, மேல் ஜாதிக்காரங்க பார்த்தா தொங்க விட்டுருவாங்க. அங்கெல்லாம் நாங்க போனாலே தீட்டா. அதையும் தான் பாத்துருவோம். வா. வா. எங்க போறீங்க? படித்துறைக்கு போறோம். ஏ வண்ணாத்தி, எவ்வளவு தைரியம் இருந்தா மேல் ஜாதிக்காரங்க குளிக்கிற படித்துறைக்கு போவ? ஒண்ணு அவகிட்ட பேசுறதே தீட்டு. வீட்டு தீரணும்னா சாலையை உரி அம்மனமாக்கணும். உருவிடா சாலையா. கட்டி போற தவிர மத்தவங்க எல்லாம் தாய் தாண்டா. என்ன? ஒன்றும் இல்லை. என்ன நல்லா பார்த்துப்பியா? பார்த்துக்க மாட்டேன். என் கண்ணுக்குள்ளேயே ஒன்று வச்சு பார்த்துப்பேன். சிட்டுக்குருவிங்களோட முத்தங்களை எண்ணிடலாம். உன்னை நினைச்சு நான் கண்ட கனவுகள் எண்ண முடியாது. தாய் முகத்தை பார்க்காத இந்த பாவிக்கு என் முந்தாணி தான் எனக்கு தாய். தாய் தந்தை என்ற உனக்கு என் மடிதான் உனக்கு தாய் மடி. இனி உன் கண்கள் சிரிக்கிறத பார்த்து வாய்க்கு வைத்தச்சல் வரணும். நல்லா தேடி பூலாங்குளத்துல போய் குனிஞ்சு நில்லும் கருமத்த மாடுன்னு நினைச்சு அந்த கோணாரு தேய்ச்சி விடுவாரு. உடம்புல கொழுப்பு இருக்கலாம், உடம்பே கொழுப்பா இருக்க கூடாதுடி. ஏங்க ரொம்ப கொலையாதுடி. வேணா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வந்துரு போகுது. ரொம்ப தான். ஐயா சொல்லியும் கேட்காம நீங்க எல்லா மக்களையும் நம்ம கிணத்துல குளிக்க விடாதது தெய்வ குத்தமுங்க. அடியே, இது தண்ணீர் இல்லடி பன்னீர். அடியேன் உடம்புல இருந்து இது அபிஷேக தீர்த்தமா வழியுது. இந்தா குடிச்சு பாரு. ஒரே உப்பு. உப்பளத்தான் பொண்ணை கட்டுனா உப்பா தாண்டி இருக்கும் நாக்கு.
எங்களை மன்னிச்சு அபயம் தாரும் ஐயா. பஞ்சபூதங்க எல்லாருக்கும் சொந்தம் இன்னு பச்சை தண்ணிய உப்பாக்கி எனக்கு புத்தி சொல்லிட்டீங்க ஐயா. இனி எல்லா மக்களுக்கும் எங்க கிணத்து தண்ணிய குடிச்சாதான் இந்த நாய் தின்ன நாக்குக்கு தாகம் தீரும் ஐயா. எங்களை மன்னிச்சிரும் ஐயா. ஐயா தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கு இறைவா போற்றி. சிவனே போற்றி, இறைவா போற்றி, போற்றி 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 போற்றி. ஓம் காளி ஏ நம்பு எடே மைய தழுவி மந்திரத்தை சொல்லடா. ஓம் காளி, ஓம் பிடாரி, ஓம் ஹரி ஹரி. அந்த சக்தி அவன்டா. குழப்பத்தில் சற்று நானே கொள்ள மாட்டேன் குருவே. அதோ புரட்சி வரா. வரட்டும் வரட்டும், கேட்போம் குறிகேட்போம். ஏ குரத்தி ஆடாமல் வாடி. உட்கார். ரொம்ப தான். நான் கோள்களையே பொட்டலம் கட்டி விற்பவன். மலை குடைந்து காது குடைபவன். இனிமேல் என் சக்தி எல்லாம் என்னாவது சொல். வைகுண்டர் காலுக்கு தூசாகும் அப்பா. குறிச்சவர நாக்குத்தான் எனக்கு வெத்தல வாக்கு. ஜாக்கிரதை. நீ மந்திரத்தால மாங்காய் பறிக்கிறதையும் தந்திரத்தால தேங்காய் பறிக்கிறதையும் எங்கள் ஐயா வைகுண்டர் உன்னை பொசுக்கிடுவாருடா. ஏ ஜக்கம்மா. ஏ